ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு டாப் 5 பெஸ்ட் ஹார்ட் டு கில் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் 3 வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ இன்டோர் கார்டனிங்காக அவுட்டோர் கார்டனிங்கான்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலன்னா நான் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கொடுத்துருக்க அந்த 5 பிளான்ஸோட உங்களுக்கு ஐடியா டீட்டெயிலாக கிடைக்கும். என்னோடய லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பிளான்ட் வந்து டம்கேன். டம்கேனோட ஒரிஜின் வந்து வெஸ்ட் இண்டீஸ், அர்ஜென்டினா, மெக்சிகோ. இந்த பிளான்ட் வந்து லோ லைட்லேயும் சர்வை பண்ணும், பிரைட் லைட்லேயும் சர்வை பண்ணும். ஃபாஸ்ட் க்ரோத் வேணும்னா நீங்கள் பிரைட் லைட்டில் வச்சா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இது லோ வாட்டர்லேயும் ரொம்ப சர்வை பண்ணும். இந்த பிளானில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஈஸியாக ஃபங்கல் அண்ட் பாக்டீரியாவுக்கு அஃபெக்ட் ஆயிரும். லீவ்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த லீவ்ஸ்க்கு மேலே டார்க் ஸ்பாட் இருக்கும், இல்லாட்டி வந்து லீவ்ஸ் வந்து எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பெஸ்டிசைட்ஸ் அடிச்சிட்டா போதும். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு நான் கொடுக்குற மார்க் 8. நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து மணி பிளான்ட். மணி பிளான்ட் இல்லாத வீடே கண்டிப்பாக இருக்காது. மணி பிளானோட ஒரிஜின் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மணி பிளான்ட் வந்து ஹை லைட்லேயும் சர்வை பண்ணும், லோ லைட்லேயும் சர்வை பண்ணும். மணி பிளான்ட்டுக்கு உங்களுக்கு பிக் லீவ்ஸ் வேணும்னா நீங்கள் வெளியில் பிரைட் லைட்டில் வச்சுருந்தா அது வந்து பிக் லீவ்ஸாக வளரும். செகண்ட் பாயிண்ட் வந்து லோ வாட்டரிங்கில் சர்வை பண்ணும். தேர்ட் பாயிண்ட் வந்து ட்ரை கிளைமேட்லேயும் சர்வை பண்ணும். ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் தண்ணி விட்டால் போதும். உங்களுக்கு மணி பிளான்ட் வந்து ரொம்ப புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு, ஸோ அதோட சாயிலை வந்து ட்ரையாக இருக்கான்னு பார்க்க முடியலன்னா நீங்கள் அந்த லீவ்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். லீஃப் வந்து எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலன்னு அர்த்தம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து மணி பிளான்ட்டை ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம், போத் இன் வாட்டர் அண்ட் சாயில். ஃபிஃப்த் பாயிண்ட் ட்ராபேக் என்னென்னா, லோ ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மணி பிளான்ட்டு கொடுக்குற மார்க் 9. நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த பிளான்ட் வந்து ஜீதி பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டூ ஹார்ட் டு கில் பிளான்ட். இதோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிரைட் அண்ட் லோ லைட்டில் சர்வை பண்ணும். ஈவன் நீங்கள் ரொம்ப டார்க் ஏரியாவில் வச்சுருந்தா கூட நல்லாவே சர்வை பண்ணும். ஈஸியஸ்ட் ப்ரொபகேட் பிளான்ட் கூட, பிகாஸ் இதோட ஸ்டெம்பு, லீஃபு, அதுக்கப்புறம் ரைசோமில் இருந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து லோ வாட்டரிங். நீங்கள் இது கொஞ்சமாக வாட்டர் போட்டாலும் நல்லா சர்வை பண்ணும். இந்த பிளான்ட் ரொம்ப அழகாக இருக்கும், ஈவன் அதோட லீஃப்லாம் பயங்கர ஷைனியாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஐ ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து இதுக்கு ஹை டெம்பரேச்சர் வேணும், அதுக்கப்புறம் ஹை ஹியூமிடிட்டியும் வேணும். ஸோ நீங்கள் ரூமில் இந்த பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா ஏசி இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஏசி வந்து நைட்டில் கூலாக இருக்கும். ஸோ ஏசி இல்லாத டைம் மார்னிங் வந்து அதோட ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ டிஃபர் ஆகிற போது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண கஷ்டமாக இருக்கும். டோட்டலி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கு நான் கொடுக்குற மார்க் வந்து 10. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற பிளான்ட் வந்து ஸ்னேக் பிளான்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட். ஈவன் நான் இதை தண்ணியே ஊற்றலை, 2 வீக்ஸ்க்கு மேலே தண்ணியே ஊற்றலை அப்படின்னா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ்ட்ரீம்லி டூ ஹார்டி பிளான்ட். இதோட ஒரிஜின் வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் மடகாஸ்கர். ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு. ஸோ ஹாட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஹை டெம்பரேச்சர்லேயும் சர்வை பண்ணும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, லோ அண்ட் ஹை லைட்லேயும் சர்வை பண்ணும். ஜீதி பிளான்ட் மாதிரியும் ஸ்னேக் பிளான்ட்டு ரொம்ப ஷேடியான ஏரியாவில் நல்லாவே சர்வை பண்ணும். பட் உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்னேக் பிளான்ட்டுக்கு நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஃபெர்டிலைஸ் பண்ணால் போதும். இதோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஹார்டாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, இது ஹை ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஸோ டிசீஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற மார்க்ஸ் வந்து 10. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்க 5th பிளான்ட் வந்து ஸ்பைடர் பிளான்ட்.
ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இதை நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். லேண்டை விட நம்ம வாட்டரில் வந்து ஈஸியாக ப்ரொபகேட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து லோ வாட்டரிங். 2 வீக்ஸுக்கு ஒருக்கா வாட்டர் விட்டால் போதும். தேர்ட் பாயிண்ட் வந்து லெஸ் ஃபெர்டிலைசிங். 2 மந்த்ஸுக்கும் ஒருக்கா நீங்கள் ஃபெர்டிலைஸ் பண்ணால் போதும். 15 டேஸுக்கு தேவையில்லை. இதுக்கு வந்து மீடியம் சன்லைட் வேணும். ரொம்பவும் சன்லைட் வேணாம், கம்மியாகவும் சன்லைட் வேணாம், மீடியமானது போதும். 5th பாயிண்ட் வந்து இது ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட். ஸோ நார்மலாக ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட் வந்து பெட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் சேஃப் இருக்காது. ஸோ ஆனால் இந்த பிளான்ட் வந்து சேஃப் ஃபார் பெட்ஸ். 6th பாயிண்ட் வந்து இதுக்கு டைரக்ட் சன்லைட் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். 7th பாயிண்ட் வந்து இது லோ ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஸோ ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது டிசீஸ். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதுக்கு கொடுக்குற மார்க் 8. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு நியூ கண்டென்ட்டோடு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ until then, bye to everyone. Thanks for watching. Keep gardening.